வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அடுத்து தமிழகத்திற்கு புயல் அபாயம் நீங்கியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதை அடுத்து தமிழ்நாட்டில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. பல மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக அணைகள், ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதையடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவுகளின்படி அதிகபட்சமாக புதுச்சேரி காலாப்பட்டில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. புதுச்சேரி பாகூரில் 19 சென்டிமீட்டரும், விழுப்புரம் மாவட்டம் வானூர், கடலூரில் 18 சென்டிமீட்டரும், விழுப்புரம், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி, கடலூர் மாவட்டம் வனமாதேவி ஆகிய இடங்களில் 17 சென்டிமீட்டரும், புதுச்சேரி திருக்கனூர், கடலூர் மாவட்டம் குடித்தாங்கியில் 15 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையாது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.